ஆண்டவருக்கு சோதரம் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேத வசனத்தை கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை நடக்கும். ஆண்டவரே, என்னுடைய கீழ்ப்படியாமல் பாவங்களை ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் ஆமென். இந்த வேத பகுதியில வாசிக்கிறோம். ஆதித்த வசனமா நான் பார்க்கிறது 6ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறேன்னா, உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்போ தேவன் நம்ம எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கிற ஆண்டவர். இந்த ஜனங்களை ஆண்டவர் எதிலிருந்து விடுவித்தார் அப்படின்னா, அவர்கள் சொந்த தேசங்களை விட்டு அந்நிய தேசத்துல, எகிப்து தேசத்துல 400 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறார். இப்படி இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் அவர்கள் என்ன செய்யணும்? விடுதலையாகணும். அப்போ அவங்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லை, அவங்களுக்கு அந்த எந்த விதமான ஒரு உரிமையும் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறார். ஆகவே அவர்கள் அந்த தேசத்துல எவ்வளவுதான் செல்வ செழிப்பா வளர்ந்தாலும், அவங்க செய்கிற காரியங்கள்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தாலும், அந்த தேசத்தின் அதிபதி அவர்களை அடிமையாகவே எண்ணுகிறார். ஆகவே இந்த உலகத்துல நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில வளர்ந்து ஆசீர்வாதமா இருந்தாலும், ஏதோ ஒரு காரியத்துல தேவ ஜனங்கள் அடிமைப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அடிமைக்குள்ளாக ஆக்கப்படுகிறார்கள், அடிமைத்தனத்துக்குள்ளாக மாற்றிக்கொள்கிறோம். ஆகவே இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்து அப்ப எகிப்துல என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னா, அந்த ஜனங்கள் மேல யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வந்த உடனே அவங்க மேல ஒரு கடுமையான சுமைகளை சுமத்துறாங்க. செங்கல்களை சுமக்கவும் மண்ணை சுமக்கவும் அவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்தும். அப்போ அந்த நேரத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த எகிப்தியர் உங்க மேல சுமத்தின அந்த பாரமான சுமைகளை இருந்து நான் உங்களை விடுதலையாக்குகிற ஆண்டவர். அப்ப இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகம் ஒரு பெரிய சுமையாக இருக்கிறது. உலகத்தில் காணப்படுகிற பாவம், உலகத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், வியாதிகள், சாபங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு ஒரு பெரிய சுமையாக இருந்து நம்ம அதற்கு விடுதலையாக முடியாம இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே தேவ ஜனங்களை மாற்றிக் கொள்கிறார்கள், சிக்கிட்டு இருக்கிறார்கள். அப்ப இவங்களுக்கு என்ன நடந்துச்சு? அந்த தேசத்துல அவர்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தாலும் அந்த எகிப்து ஜனங்களால அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். எகிப்தினுடைய அடிமைத்தனத்துல அவங்க சித்திரவதை செய்யப்பட்டார்கள். ஆமென். அப்படி இந்த உலகத்திலே நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், இந்த உலகம் என்பது நம்ம எப்போதுமே எந்த ஒரு காரியத்துல அடிமைப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறது. ஏதோ ஒரு விஷயத்துல, கடல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில நாம் என்ன செய்யறோம்? பாரம் சுமந்து அந்த பாரத்துக்குள்ளே அடிமைப்படுத்தி கிடக்கிறோம், மாட்டிக் கொண்டு இருக்கிறோம். அப்பதான் ஜனங்கள் சொன்னார், உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அப்போ எகிப்தியர் இவங்க மேல ஒரு சுமை என்ன பண்றாங்க? சுமத்துகிறார். அப்ப சில நேரங்கள்ல நம்முடைய குடும்பம் ஒரு சுமையாக இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு ஒரு சுமையாக இருக்கிறார், நம்முடைய படிப்பு, எதிர்காலம் எல்லாமே இன்றைக்கு ஒரு சுமையாக மாறிவிட்டது. அது எதுவுமே சுகமா இல்லை. ஒவ்வொரு நாளும் ஜனங்களுக்கு ஒரு சுமையாக இருக்கிறது. அப்ப சொல்றாரு, இந்த சுமையிலிருந்து நான் உங்களை விடுவிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த சுமைகள் எல்லாம் ஆண்டவராக இயேசு சுமந்து கொண்டார். இந்த மாதத்தில், இந்த நாட்கள்ல உங்களுக்கு இருக்கிற எல்லா சுமைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கிற கர்த்தர். அப்போ ஒரு மனுஷனால விடுவிக்க முடியாது, மனுஷனை கொண்டுதான் அந்த காரியங்களை செய்யறாரு. இப்போ இந்த ஜனங்கள் ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுவிக்கணும்னா அதுக்கு மோசே இருக்கிற ஒரு ஊழியக்காரனை கொண்டு போய் அவங்க அதிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வராங்க. அப்போ ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் நம்ம விடுதலையாக்குவதற்கு ஆண்டவர் செய்யறாரு, ஒருவரை பயன்படுத்துகிறார். தேவன் இல்லாம, ஒரு ஊழியக்காரன் இல்லாம ஒரு காரியத்தை ஜனங்கள் பெற முடியாது. ஆண்டவரை செய்ய விரும்புவது, அவர் செய்யணும்னு நினைச்சா ஒரு நபர் அவங்களுக்கு தேவை. அப்போ இந்த ஜனங்களை சுமக்கிற சுமையிலிருந்து ஆண்டவர் நீக்கி அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய பாரம், எல்லா சுமைகளும் இந்த நாட்களில் நீக்கும்படி கர்த்தர் நம்மை அதிலிருந்து விடுதலையாக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆகவே நீங்கள் விசுவாசிக்கணும், நாம் சுமக்கிற எந்த பாரத்தையும் ஆண்டவராக இயேசு
இன்றைக்கு விடுதலையாக்குவார். நாமே அந்த ஜனங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க மோசே பிறந்த நாள் முதல் ஊழியத்துக்கு வருகிற வரையிலும் 80 வருஷம் கிட்டத்தட்ட அந்த ஜனங்க இந்த கொடுமையான சுமைகளை சுமந்து 80 வருஷம் சித்திரவதைப்பட்டிருக்காங்க. ஏன்னா மோசே பிறப்பதற்கு முன்பாக அந்த ராஜா குடும்பம் செய்ய ஆரம்பிக்கிறான். மோசே 40 வருஷம் எகிப்தில் இருக்கிறார், 40 வருஷம் வனாந்தரத்தில் இருக்கிறார். இது 80 வருஷமும் இந்த ஜனங்கள் இந்த பாரங்களை சுமந்தாங்க, கொடுமையா அனுபவிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தாங்க. அல்லேலூயா. இப்போ அவங்க அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே கொடுமைக்குள்ள வந்திருக்கிறாங்க. இதை விடுதலையாக்குவதற்கு ஆண்டவராகிய தேவன் இங்கே பேசுறார். அல்லேலூயா. ஆகவே அநேக ஆண்டுகளாக அநேக நாட்களாக உங்கள் வாழ்க்கையில பல சுமைகளை, வியாதி இருக்கிற சுமைகளை, சாபத்தின் சுமைகளை, பாவத்தின் சுமைகளை, பாரங்களை நீங்கள் சுமந்திருக்கலாம். அதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு சிலுவையில நம்ம விடுதலையாக்கி விட்டார். சில நேரங்களில் மீண்டும் நாம் அந்த காரியங்களில் சிக்கிந்து கிடக்கிறோம். எகிப்து என்கிற உலகத்துக்குள்ள இருப்பதனால நாம் திரும்ப திரும்ப என்ன செய்யறோம், இந்த அடிமைத்தனத்துக்குள்ள மாற்றிக் கொள்ளுகிற போது ஆண்டவர் திரும்ப இந்த வசனத்தை ஞாபகப்படுத்துறாரு. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை சுமக்கிற அந்த சுமையிலிருந்து நான் விடுதலையாக்கினோம், இன்றைக்கு நீங்கள் சுமக்கிற ஒவ்வொரு காரியத்திலிருந்தும் தேவன் மட்டுமே உங்களை விடுதலையாக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தின் காரியங்களை, பிள்ளைகளுடைய காரியங்களை, எந்த காரியங்களையும் நம்மால செய்ய முடியாது, கொடுக்கணும். ஸோ அதுக்கு நமக்கு தேவ பலம் தேவை, அதுக்கு தேவனுடைய உதவி தேவை, ஆண்டவருடைய வழிநடத்து தேவை. ஆண்டவர் இருந்தால் மாத்திரமே நம்மால நிறைய வெற்றிகரமான காரியங்களை செய்ய முடியும். அப்ப சொல்ற மோசே, இந்த இடத்துக்கு நாங்க போனோம்னா நீங்க எங்களுக்கு முன்னாடி போகணும், இல்லைன்னா நான் போக மாட்டேன். என்னால இந்த ஜனங்களை வழிநடத்த முடியாது. ஆரம்பத்துலேருந்து சொல்லுவார், தேவன் தான் சொல்லுவார், உங்க அனுப்புறதுனால நான் கூட இருக்கிறேன், நீ போ. அல்லேலூயா. ஆகவே ஒரு என்ன காரியங்களை செய்தாலும் ஒரு ஊழியராக கூட தேவனுடைய உதவி இல்லாம, வழிநடத்தல் இல்லாம ஜனங்களை விடுதலையாக்க முடியாது, ஜனங்களை மீட்க முடியாது. அல்லேலூயா. அது நமக்கு ரொம்ப அவசியம். அப்போ சொன்னாரு, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு முன்னாடி போகணும். அப்ப அந்த ஜனங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த 40 ஆண்டுகளும் அந்த ஜனங்கள் 3 வேளையும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த ஜனங்கள் நடத்தக்கூடிய ஆண்டவர் அந்த ஓங்கிய புயம் கரம் இந்த ஜனங்களோடு இருந்தது, மோசையோடு இருந்தது. யோசிச்சு பாருங்க, 4 பேர் உள்ள குடும்பத்தையும் நம்மளால செஞ்சு வெற்றிகரமாக நடத்த முடியும். அப்படி இருக்கும்போது அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை 3 வருஷம் 40 வருஷம் 3 வேளையும் குழந்தை புருஷன் எல்லாரையும் பராமரித்தது எப்படி? அந்த தேவனுடைய காரணம் தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை வேலை பாருங்க, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நான் கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு